ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான பிளாட்டினம் எண்ட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ஸில் நிறைய சீன்ஸ் வரும். அதை எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரில. ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிறதுனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வயலன்ஸ் அண்ட் கொடூரமாக சில சீன்ஸை காமிக்கிறதுனால சின்ன பசங்க ஹார்ட் வீக்கானவங்க யாரும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம பலவலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் எண்ட் சீசன் 1 எபிசோட் 6. பிரேக்கிங் நியூஸாக அந்த கேலே அப்படிங்கிற பொண்ணு ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா. அசிங்கமாக இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் நான் கண்டிப்பாக கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அவ போட்டிருக்கா. மெட்ரோபாலிமன் விங்ஸ் அண்ட் ஆரோஸ் மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னு ரவல் சொல்றான். கத்திய வச்சுல கொலை பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்கவும் கொலை பண்றதுக்கு கத்தி இருந்தா போதும், ஒயிட் ஆரோ இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த பொண்ணு கிட்ட விங்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா அவ நிறைய பேரை கொலை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு முக்கேடோ சொல்றான். இவ பார்க்க அழகா இருக்காளே நாசே கேட்கவும் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவ ஒரு மாடலா இருந்தான்னு சாக்கி சொல்றா. கடத்தப்பட்ட பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே தான் போயிருக்காங்க. அண்ட் இவ கண்ணுமிக்கிற கேப்ல காணாம போயிருக்கான்னா இவ கிட்ட கண்டிப்பா ரெட் ஆரோஸோ விங்ஸோ இருக்கு அப்படின்னு சொல்லி முக்கேடோ சொல்றான். அந்த கேலியே கிரிமினல் நமக்கு காமிக்கிறாங்க. ரெட் ஆரோ வச்சு ஷூட் பண்ணதுனால அந்த கிரிமினல் என்ன சொன்னாலும் அந்த ஸ்கூல் பொண்ணு செய்யறா. அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் வரவும் மெட்ரோபாலிமன் உங்களை பார்க்க தான் ஆர்வமா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு இவ போய் கட்டிப்பிடிக்கவும் அந்த ஸ்கூல் பொண்ணு ஜெலஸ் ஆவரா. எனக்கு எந்த பசங்களையும் பிடிக்காது, ஆனா இவரை மட்டும் பிடிக்கும் அப்படின்னு பா சொல்றா. மெட்ரோபாலிமன் அந்த கிரிமினலை ரெட் ஆரோ வச்சு ஷூட் பண்ணிருக்காங்கிறது தெரியுது. அசிங்கமான பொண்ணுங்களை மட்டும் தானே உன்னை கொலை பண்ண சொன்னேன். டவர்ல போட்டிருந்த அந்த பொண்ணு அவ அழகா தான் இருந்தா. இந்த பொண்ணு கூட பார்டர் பாயிண்ட்ல தான் இருக்கா. சரி என்னமோ பண்ண, ஆனா அசிங்கமா இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோபாலிமன் அங்க இருந்து கிளம்புறான். இவர் எப்பவும் இப்படிதான் வந்துட்டு டக்குன்னு கிளம்பிடுறாரு. நம்ம இன்னும் ஃபன்னா பண்ணலாமா அப்படின்னு அந்த கொலகார பொண்ணு கேட்கறா. ரெட் ஆரோ யூஸ் பண்ணதுனால அந்த கொலகார பொண்ணு எது சொன்னாலுமே அந்த ஸ்கூல் பொண்ணு கேப்பா. இப்ப அந்த ஸ்கூல் பொண்ணோட கை கால கட்டி போட்டிருக்கா. அந்த பொண்ணு வேற எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனா இவ கத்தியே எடுக்கிறா. மெட்ரோபாலிமன் கிட்ட இப்ப எக்ஸ்ட்ராவா 3 விங்ஸ் அண்ட் 3 ஆரோஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. மெட்ரோபாலிமன் நார்மல் ஹியூமன்ஸை ரெட் ஆரோ வச்சு ஷூட் பண்ணாதான் அவங்களால அந்த விங்ஸ் அண்ட் ஆரோஸை யூஸ் பண்ண முடியும். 33 நாள் கழிச்சு அந்த ரெட் ஆரோ எஃபெக்ட் முடியவும் ஆட்டோமேட்டிக்கா அது மெட்ரோபாலிமன் கிட்டே திரும்ப வந்துரும் அப்படின்னு ரவல் சொல்லுவா. அப்படின்னா 33 நாளைக்கே அந்த கேலியவை யாராலேயே தடுக்க முடியாத அவ இஷ்டத்துக்கு கொலை பண்ணுவா. மெட்ரோபாலிமன் என்ன பைத்தியமா, எதுக்காக ஒரு கொலைக்காரங்க கிட்ட இதை கொடுக்கணும்? மெட்ரோபாலிமன் காட் ஆகணும்னு தான் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அந்த கொலைக்காரியை அவனோட ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறான். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு கிரிமினல் கிட்ட கொடுத்து மத்த காட் கேண்டிடேட்ஸை வெளியே கொண்டு வர பாக்குறான். நம்ம என்ன பண்ணு முக்கைடா கேட்கப்போம் அப்படின்னா இது ஒரு ட்ராப் தானே சாக்கி கேட்கப்போம். ஆமா அப்படின்னு முக்கைடா சொல்றான். ஆனா நம்ம எதுவும் பண்ணாம இருந்தா கேலியே நிறைய பேரை கொண்டுவாள. என்ன பண்ணா நம்ம ஹீரோ கேட்கப்போம். பெஸ்ட் ஆப்ஷன் என்னதுன்னா நீ கேலியேவை கொல்றதுதான். உன்னோட ஒயிட் ஆரவை யூஸ் பண்ணு. நிறைய பொண்ணுங்களை அவ கொலை பண்ணிருக்கா. நம்ம அவளை கொல்றது ஒன்றும் தப்பான விஷயம் இல்ல. கண்டிப்பா அவளை நம்ம தடுத்தாகணும். என்ன பொறுத்தளவு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நம்ம அந்த மெட்ரோபாலிமனை கொல்றதுதான். மெட்ரோபாலிமனை கொண்டுட்டா அந்த கேலியை திரும்பவும் நார்மலா மாறிடுவா அப்படின்னு முக்கைடா சொல்லவும் என்னது கொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அதுவும் கரெக்ட் தான் ட்ரபிள் சொல்லவும் மெட்ரோபாலிமன் தான் நமக்கு ஒரு பெரிய எதிரி. அவன் தான் நம்ம மெயின் டார்கெட். ஒயிட் ஆரோ வாங்கிட்டு தான் இருக்கு. ஒன்னால தான் அவனை கொல்ல முடியும். என்ன சொல்ற மிராய் அப்படின்னு சொல்லி முக்கேடோ கேட்கவும் ஒயிட் ஆரோவை யூஸ் பண்ணி எதுக்கு கொல்லணும், பேசாம நம்ம ரெட் ஆரோவை யூஸ் பண்ணலாமே நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் ஆளுங்களை வச்சு அவன் மேல ரெட் ஆரோவை யூஸ் பண்ணிருந்தா உன்னோட ரெட் ஆரோ ஒர்க் ஆகாது அப்படின்னு ரவல் சொல்றான். அது போக அவன் கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா விங்ஸ் அண்ட் ஆரோஸ் இருக்கு. அதை மத்தவங்க கிட்ட கொடுத்துருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? நீ அவனை அட்டாக் பண்றதுக்குள்ள ஒன்னியும் யாராச்சும் அவன் ஆளுங்க அட்டாக் பண்ணிட்டா சோ ஒயிட் ஆரோ தான் பெஸ்ட் அப்படின்னு ரவல் சொல்றான். ஆனா எனக்கு யாரையோ கொல்றதுல விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ இதை ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ற மாதிரி நினைச்சுக்கோன்னு முக்கேடோ சொல்லவும் நான் அடிக்கிறத விட அடி வாங்குறது கூட எனக்கு ஓகே தான். மத்தவங்களை நான் கிண்டல் பண்றதோட மத்தவங்க என்ன கிண்டல் பண்றது எனக்கு ஓகே தான். ஈவன் நான் சாகர அன்னைக்கு கூட நான் யாரையும் வெறுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்னால லைஃப்ல யாரையும் வெறுக்கவும் முடியாது கொல்லவும் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பேசுறது ஏதோ சாமியார் அட்வைஸ் மாதிரி இருக்கு. ஆனா ஸ்கூல் பசங்க கேட்டா சிரிக்க தான் செய்வாங்கன்னு முக்கேடோ சொல்லவும் ஆனா மிராயோட நல்ல குணமே அதுதான் அப்படின்னு நாசே சொல்றா. சரி இப்போ ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிடுவோம். அவன் வந்துட்டு சாக்கிய கொல்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். அப்ப உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்ப நீ எந்த ஆரோவை யூஸ் பண்ணுவ, ரெட் ஆரோவா ஒயிட் ஆரோவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் நம்ம ஹீரோ அதை இமேஜின் பண்ணி பாக்குறான். ஒருவேளை அவன் ஆளுங்களே அவன் உடம்புல ரெட் ஆரோ யூஸ் பண்ணியிருந்தா என்னோட ரெட் ஆரோ அவன் உடம்புக்குள்ள போகாது அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நான் சாக்கியை எப்படியாச்சும் காப்பாத்தணும். ஒயிட் ஆரோ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் லேட்டாக்க அவன் சாக்கியை கொண்டுவான். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ரொம்பவும் மூச்சு வாங்குறான். நம்ம ஹீரோ கற்பனை பண்ணி பார்த்ததுக்கே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆயிருதான். இல்ல என்னால முடியாது, என்னால யாரையும் வெறுக்க முடியாது, என்னால அவனை கொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே ரிலாக்ஸ் ஆக மூச்சு வாங்கு அப்படின்னு முகேடோ சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு அந்த தைரியம் வரும் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். ஹே மிராய், நீ ஒயிட் ஆரவை யூஸ் பண்ணணும் இல்ல ரெட் ஆரவையே யூஸ் பண்ணலாம். அவன் ஆளுங்களை வச்சே அவனை ஷூட் பண்ற லெவலுக்கு மெட்ரோபாலிமன் பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டான். சோ ரெட் ஆரவே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி முகேடோ சொல்லவும் மிஸ்டர் முகேடோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ விட்டா நீ என்னவே ஆள வச்சிருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். இந்த போலீஸ் ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்காங்களோன்னு கானடி சொல்லவும் அதுக்கு நீ பண்ற கொலை எல்லாம் எந்த இடத்துல நடக்குது, நீயே ரிப்போர்ட் கொடுப்பியா அப்படின்னு நம்ம ஏஞ்சல் கேட்கறா. காட் கேண்டிடேட்ஸ்ல கண்டிப்பா எவனாச்சும் ஹீரோயிசம் பண்ணணும்னு என்ன தடுக்கன்னு வெளியே வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அசிங்கமான பொண்ணுங்களை கொலை பண்ணுவான்னு அந்த கேலியே போட்டிருப்பா. இது என்ன கோ இன்சிடென்ட்ஸா அப்படின்னு சொல்லி கானடி அதாவது மெட்ரோபாலிமன் ஃப்ரெண்ட் யோசிக்கிறான். அப்பா டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முக்கைடாவோட பொண்ணு தண்ணி கொடுக்குறா. நீங்க ஓகே தானே நம்ம வைஃப் கேட்கும். நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்றான். அடிக்கடி எங்க வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க நம்ம வைஃப் கேட்கறா. ஷீபுயால இருந்த இன்னொரு பொண்ணு இறந்து போய் கிடக்குறா அப்படின்னு சொல்லி ஒரு டவர் மேல அந்த டெட் பாடி கிடக்கிறத காமிக்கிறாங்க. நேத்து சாயங்காலம் ஷீபியால நடந்து போயிட்டு இருந்த அந்த பொண்ணை கேலியே தான் கொண்டு அந்த டவர்ல போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்லவும் அப்போ முகேடோக்கு ஏதோ ஒரு டவுட் வரவும் உடனே அவன் யாருக்கோ கால் பண்றா. இப்ப நம்ம ஹீரோவையோ சாக்கியவோ பாக்குறதுக்காக வந்திருக்கான். இதுதான் என்னோட ஏஞ்சல் ஃபரே அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். நாசேபோ ரெபலோ இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து நான் இதை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்ம கிட்ட
கொல்றதுக்கு ஒயிட் ஆரோ இல்லைனாலும் இந்த வெப்பன் போதும். காட் கேண்டிடேட் ஒயிட் ஆரோ தவிர்த்து எந்த வெப்பனும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ்ல இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆமா ரூல்ஸ்ல அப்படி எதுவும் இல்லன்னு ஃபரே சொல்றா. உன்னை ஏஞ்சல் ஆஃப் நாலேஜ்னு சொல்றது தப்பே இல்ல அப்படின்னு சொல்லி ரவல் ஆச்சரியப்படுதான். மிஸ்டர் முகேடோ சீரியஸாவா சொல்றீங்கன்னு கேட்கவே என்ன பார்த்தா என்ன ஜோக் அடிக்கிற மாதிரியா தெரியுதுன்னு அவன் கேட்கறான். ரெண்டு சின்ன பசங்க கிட்ட கண்ணை கொடுத்து கொலக்காரங்களா மாத்த பாக்குறீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம விதி ஒண்ணு நம்ம கையில இல்ல. மெட்ரோபாலமனை யார் கொல்றா எப்படி கொல்றோங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி போராடாத ஒரு அப்பாவா இறந்து போக விருப்பம் இல்ல. நான் ஒரு ஹீரோவா இருக்கணும், காட் கேண்டிடேட்டா இருக்கணும்னு ஆசைப்படல. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறமா என் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்ல, நம்ம சீக்கிரமா செயல்படலன்னா அவ இன்னொரு பொண்ணையும் கொண்டுவா அப்படின்னு முகேடோ சொல்லுவான். ஆனா அவளை எங்கன்னு போய் தேடுறதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அடுத்த டார்கெட்டை தேடி நேரத்துக்கு அவ ஷீபுயா போயிருப்பா அப்படின்னு முகேடோ சொல்றான். ஒரு பொண்ணை இப்பதான் அவ ஃப்ரெஷ்ஷா கொண்டுட்டு அடுத்த பொண்ணை பிடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அச்சோ ட்ரெஸ் மாத்த மறந்துட்டு நீ ட்ரெஸ் எல்லாம் ரத்தக்கரையா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இன்னும் எந்த காட் கேண்டிடேட்டும் வரலன்னா ஒரு ஃபயர் ஒர்க் ஷோவை காட்டுறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலமன் சொல்றான். கொலை பண்ண பொண்ணு அந்த டவர்ல வச்சுட்டு கேலியே பறந்து போயிட்டு இருக்கா. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேலியே கொண்ட பொண்ணு இந்த யூனிஃபார்ம் தான் போட்டிருந்தா. நேத்து கொலை பண்ண பொண்ணு இந்த யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கா. அவ நெக்ஸ்ட் டார்கெட்டோ ஷீபியால நடமாடுற இந்த ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணா தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லவும், இன்னொரு டெட் பாடி அந்த டவர்ல கிடைச்சிருக்கிறதா நியூஸ்ல சொல்றாங்க. இந்த போஸ்ட் போட்டதை பார்த்தா அவளே தான் அந்த இடத்துல போட்ட மாதிரி தெரியுது அப்படின்னா அவ டவர் பக்கத்துல தான் இருக்காளா. அவ டவர் கிட்ட பறந்துட்டு இருக்கதா நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போன்ல பாக்குறான். டவர்ல கொலை நடந்துட்டதுனால அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் டவரை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. போலீஸ் டெட் பாடி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவ என்னடானா ஸ்டில் அந்த இடத்துலயே தான் பறந்துட்டு இருக்கா. நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் அவ செயின் மூலியமா கம்யூனிகேட் பண்றான். அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அவ எப்பவுமே அந்த டவர்ல தான் போடுதானா அவ கிட்ட விங்ஸ் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது கண்டிப்பா ஒரு ட்ராப் தான். ஸ்டேடியம்ல பண்ண மாதிரி மக்களோட மக்களெல்லாம் கலந்து நம்மளால தப்பிச்சு போக முடியாது. போலீஸை தவிர்த்து ஒரு பர்சன் அங்க இருந்தாலே அது காட் கேண்டிடேட் கன்ஃபார்ம் ஆயிரும். நம்ம இந்த தடவை ஓப்பனா தான் சண்டை போட்டாகணும் அப்படின்னு முகேடோ சொல்றான். மீசுரின் அட்டாக், மீசுரின் கேலக்ஸி பஞ்ச் அப்படின்னு சொல்லி அந்த கேலியே பொண்ணு, அதாவது மீசுரின் அப்படிங்கிற பொண்ணு ஒவ்வொரு அட்டாக்குக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து என்ன சொல்லலாம், மீசுரின் ரோலிங் தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஆபீசரே அட்டாக் பண்றா. பாடியை எடுத்துட்டு யார் இந்த பக்கம் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவோ போலீஸ் ஆபீசர்ஸோ ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. நான் உன்னை லவ் பண்ற இருந்தாலும் நீ கொலை பண்றதை ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு சீஃப் ஆபீசர் சொல்லவோ, ரெட் அரவை எதிர்த்து சண்டை போடுறீங்க, உங்க கடமை உணர்ச்சியை பாராட்டுறேன் அப்படின்னு அவ காமெடி பண்றா. மெட்ரோபாலிமன் கண்டிப்பா நம்மள அந்த இடத்துல வச்சு கொள்ளதான் பிளான் போட்டிருக்கான். ஆனா இது நமக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அந்த பொண்ணை கொல்ற மாதிரி போறேன், அவன் பின்னாடி வருவான். அந்த நேரத்துல நீ அவனை அட்டாக் பண்ணிரு. ஆக்சுவலி நானே இதை பண்ணிருக்கலாம், ஆனா என்னால ரெட் அரவை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு முகேடோ சொல்லவும், ஆமா என்ன காட் கேண்டிடேட் கண்டுபிடிக்க அந்த ஸ்டேடியம் அனுப்ப 14 அரசியும் அவன் யூஸ் பண்ணிட்டான் ரவல் சொல்றான். தேவைப்பட்டுச்சுன்னா உன்னோட ஒயிட் அரவை யூஸ் பண்ணு, ஆனா நீ ரெட் அரவையே யூஸ் பண்ணலாம். ஏன்னா மெட்ரோபாலிமன் இன்னொரு பர்சனை ரெட் அரவை வச்சு ஷூட் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஆளுங்களே அவன் மேல ரெட் அரவை ஷூட் பண்ண சொன்னான்னா கடைசியா எந்த அரோ ஷூட் ஆகுதோ அவங்களோட பவர் தான் எஃபெக்டிவா இருக்கும். சோ அவன் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான். நம்மளோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக 2 காஸ்டியூம் கொண்டு வந்திருக்கேன், இந்த இது உனக்கு. இதையும் செக்யூரிட்டி டிஃபென்ஸ்ல இருந்து தான் கொண்டு வந்தேன். என்ன இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களால யூஸ் பண்ண முடியுமான்னு சாக்கியை கேட்கவும், விங்ஸோட ஹெல்ப் இருக்கிறதுனால எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு முகேடோ சொல்றான். அப்புறம் மிராய் உன்னோட காஸ்டியூம் புல்லட் ப்ரூஃப், அப்புறமா ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ், கத்தியால குத்தினாலும் ஒன்னும் ஆகாது, ஃபிளெக்சிபிளா ஈஸியா இருக்கும், டஸ்ட் அண்ட் ஃபில்டரிங் மாஸ்க் உன் ஃபேஸை கவர் பண்ணவோ கரெக்டா இருக்கும். செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இப்பதான் இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிறதுனால இன்னும் லான்ச் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்றான். மிராய் நீ பார்க்க சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கன்னு ஆசை சொல்லவும் நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். ரெவல் அண்ட் சாக்கி நீங்க 2 பேரும் வீட்லயே இருங்க, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். ஏன்னா இங்க தான் நீங்க சேஃபா இருப்பீங்க. ஏதாச்சும் ஆச்சுன்னா கால் பண்ணுங்க. அந்த மெட்ரோபாலிமன் ஒரு வேளை என்ன ரெட்டரா வச்சு ஷூட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி சாக்கி நீ என்ன ஷூட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா மிராய் நீ என்ன ஷூட் பண்ணா என்னால கொலை பண்ண முடியாது. மெட்ரோபாலிமனை நம்ம தடுக்க முடியலனாலும் அந்த கேலியே அவளை நம்ம கண்டிப்பா கொண்டுதான் ஆகணும். சின்ன பொண்ணுங்களா கொலை பண்றதை இதுக்கு மேலேயே என்னால அனுமதிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப போகவோ சாக்கி நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சு அப்படியே ஒரு மாதிரி பாக்குறா. எல்லாம் நல்லபடியா முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தலையாசிச்சுட்டு இப்ப அவங்க 2 பேரும் சம்பவ இடத்துக்கு கிளம்புறாங்க. மெட்ரோபாலிமன் அங்க வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு அவசியம் இல்ல, ப்ளீஸ் மெட்ரோபாலிமன் அங்க வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ப்ரே பண்ணிக்கிட்டே போறான். ஹே பொண்ணு என்ன பண்ற அப்படின்னு முகேடோ கேட்கவும், ஹோ நான் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ சேஃப் டிஸ்டன்ஸ்ல மறைஞ்சு நின்னு மெட்ரோபாலிமன் வந்தா ரெட்டரா வச்சு ஷூட் பண்ணலாம்னு ரெடியா இருக்கான். அந்த பொண்ணோட செயின் மூலியமா முகேடோ அந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படிங்கறது மெட்ரோபாலிமனுக்கு தெரியுது. ஹே நீ ஏன் தூரமாவே இருக்க, என் கிட்டக்கு கொஞ்சம் வாயேன். ஏன்னா மிஸ்டர் பாலமன் என்ன சொல்லியிருக்காருன்னா காட் கேண்டிடேட் யாராச்சும் வந்தா அவங்க பக்கத்துல இருக்கும்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்டதுமே வந்துட்டு முகேடோக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அவன் ஷாக் ஆகுறான். எங்க மெட்ரோபாலிமன் பட்டன் அழுத்தவும் அந்த டவர்ல பாம்பு வெடிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மெட்ரோபாலிமன் அந்த இடத்துக்கு வருவான். நம்ம ஹீரோ ரெட்டரா வச்சு ஷூட் பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா கடைசியில மெட்ரோபாலிமன் வீட்டுல இருந்துட்டே ஒரு பட்டன் அழுத்தியே பிளான் பண்ணி பக்காவா அங்க இருக்கிற காட் கேண்டிடேட்டை அசால்ட்டா கொண்டுட்டான். பாம் ரொம்பவும் பக்கத்துல அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லா வெடிச்சிருக்குங்கிறதுனால அந்த கேலியேங்கிற பொண்ணு கண்டிப்பா இறந்து போயிருப்பா. முகேடோ ஆர்மர்லாம் போட்டிருக்கான் அப்படிங்கிறதுனால தப்பிச்சிட்டானா இல்ல இறந்துட்டானா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.